நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பில் IMF புதிய அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க அதிரடி கைது. வெள்ளவத்தை தொடர்மாடியில் கைப்பற்றப்பட்ட நவீன ரக துப்பாக்கியுடன் தொடர்பா? வெளிநாடுகளில் மறைந்துள்ள முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய புதிய பொறிமுறை விரைந்து செயற்படும் அரசாங்கம். ராஜபக்ச குடும்பத்தினர் சிறைக்கு செல்வதால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீராது. நாமல் காட்டம். நுவரெலியாவிற்குள் பிரவேசிக்கும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனை. ஹார்வர்ட் பல்கலையில் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி கற்க தடை. நிறைவேற்று அதிகாரத்தில் கைச்சாத்திட்டார் ட்ரம்ப். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான 4வது மதிப்பாய்வு குறித்து ஊழியர்கள் மட்டத்திலான உடன்பாட்டை விரைவில் எட்ட எதிர்பார்ப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான 4வது மதிப்பாய்வு குறித்து ஊழியர்கள் மட்டத்திலான உடன்பாட்டை விரைவில் எட்ட எதிர்பார்க்கின்றோம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை தொடர்பாக IMFஇன் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 4வது மீளாய்வுடன் தொடர்புடைய ஊழியர் மட்ட ஒப்பந்தத்திற்கு இணைந்ததாக IMFஇன் நிறைவேற்று சபையின் அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதற்காக இலங்கை IMFஇன் ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என அதன் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜீலி கொசக் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர் இதனை வாராந்திர IMF தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிறைவேற்று சபை ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இலங்கை நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான 2 விடயங்களை வலியுறுத்திய ஜீலி கொசெக் மேலும் கூறுகையில், செலவுகளை ஈடுகட்டும் வகையில் மின்சார விலை நிர்ணயத்தை மீண்டும் நிறுவுவது மற்றும் தானியங்கி மின்சார விலை சரிவு செய்யும் முறைமையின் உரிய செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை கெவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண் ஒருவரிடமிருந்து தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி ஒன்று நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக கைதான 2 பெண்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கி அனுராதபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது என தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று பம்பலப்பட்டிய பகுதியில் வைத்து துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எம்மை சிறைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது என மொட்டு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். எம்மை சிறைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது எனவும் எம் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தினூடாக தீர்த்துக் கொள்வோம் என மொட்டு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ராயபக்சக்களையும் கடந்த அரசாங்கங்களையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வை காணுங்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் இதுவரையில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது? உப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது சந்தேகத்துக்குரியதே. உணவின் அடிப்படை பொருளாகவே உப்பு காணப்படுகிறது. ஆகவே உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு காணுங்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நானும் ராணுவ வீரன் என்று குறிப்பிட்டுக் கொண்டு திருந்தவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளனர். ராணுவத்தில் சேவையாற்றிய பலர் இன்று ஆளும் தரப்பில்
உள்ளார்கள். பலர் பதில் அமைச்சர்களாகவும் உள்ளார்கள். ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று குறிப்பிடும் தட்டுணிவு இவர்களுக்கு கிடையாது. தேர்தலுக்கு முன்னர் ராணுவ வீரர்களை சிப்பாய் என்று குறிப்பிடவில்லை. அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது அதனை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் எதிர்க்கட்சியினர் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் மறைந்துள்ள முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 20 ஆபத்தான குற்ற கும்பல் உறுப்பினர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்ய ஏற்கனவே சிவப்பு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச போலீசாருடன் இணைந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நபர்கள் வசிக்கும் நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை நாடு கடத்துவதற்கு வசதியாக ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்தினார். விசாரணைகளை விரிவுபடுத்த வெளியுறவு அமைச்சகத்துடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை குற்றவியல் வலையமைப்பைச் சேர்ந்த 11 பேர் வெற்றிகரமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்ளூர் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நபர்கள் கொலை, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற கடுமையான குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கடத்தல் வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஏப்ரல் 12ஆம் திகதி முதல் பாதுகாப்பு அமைச்சரின் அனுமதியுடன் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தாம் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டதனூடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் உயர் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதியரசர்களான மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்டது. இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்து அறிவித்தது. வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நவாஸை சந்தித்து கலந்துரையாடினர். வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நவாஸை சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தனிப்பட்ட விஜயமாக யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நாங்கள் வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினை தொடர்பாகவும் அது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் யுத்தம் முடிந்த பிற்பாடு இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையாலே அதிகம் பாதிக்கப்படுகிற ஒரு சமூகமாகும். இந்த பாதிப்பினாலே வடக்கு கடலையும் அல்லது கடல் சூழலையும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு சேர்த்து ஒரு உறவு பாலமாக நின்று இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்ட மீனவர் சமூகம் சார்பான அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அவர் தற்பொழுது தனிப்பட்ட விஜயமாக வருகை தந்திருப்பதனால் அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று இது தொடர்பாக பேசி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை எப்படி இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு அரசாங்கங்களையும் இரு நாட்டு அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து தீர்வு பெற முயற்சிக்கலாம் என்பது தான் கரிசனை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்.
மின்சார கட்டண திருத்தத்திற்கு இணையாக நீர் கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படாது என நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணாதிலக அறிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தத்திற்கு இணையாக நீர் கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படாது என நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மின்சார கட்டணங்கள் திருத்தப்படுவது போலவே நேர் கட்டணங்களும் திருத்தப்படும் என்ற தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீர் கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என்று கூறியதாக எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி கேள்வி எழுப்பினார். இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் $200 மில்லியன் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கையில் வாகன இறக்குமதிக்காக சுமார் $450 மில்லியன் மதிப்புள்ள நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த தகவலை தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சுமார் $200 மில்லியன் மதிப்புள்ள வாகனங்கள் ஏற்கனவே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் 2025 ஸ்ரீயாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக $1 பில்லியன் வரை ஒதுக்க எதிர்பார்ப்பதாக அவர் அறிவித்துள்ளார். நுவரெலியாவில் அனைத்து வாகனங்களும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் அனைத்து வாகனங்களும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்தின் தலைமை பரிசோதகர் யாழிய பண்டாரவினால் நீண்ட மற்றும் குறுகிய தூரம் பயணிக்கும் பஸ்கள், தனியார் பஸ்கள் மற்றும் நுவரெலியா வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் திடீரென பரிசோதனை செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா போக்குவரத்து போலீஸ் பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டது. குறித்த பரிசோதனையின் போது பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்து சேவைகளுக்கு ஏற்ற நிலையில் உள்ளதா என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது மொத்தமாக 40 வாகனங்கள் பரிசோதனை செய்ததில் 22 வாகனங்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இலங்கை போக்குவரத்து சபையின் சேவையில் ஈடுபடும் 10 பஸ்களும் 8 தனியார் பஸ்களும் 4 லொரிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்கள் பரவும் ஆபத்து அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் பரவும் ஆபத்து அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். லேடி ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் இளம் பிள்ளைகள் நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா மழையுடனான வானிலையால் ஆபத்தான நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் கருப்பு புள்ளிகள் தென்படல் போன்ற ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். உலகின் முன்னணி கல்வி நிறுவனமான ஹார்வர்ட் பல்கலையில் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி கற்க தடை விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். உலகின் முன்னணி கல்வி நிறுவனமான ஹார்வர்ட் பல்கலையில் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி கற்க தடை விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகளவில் புகழ் பெற்றது. இப்பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி கற்க தடை விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வன்முறை, ஜூத எதிர்ப்பு, சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடைய நபர்களை பல்கலை வளாகத்தில் ஒருங்கிணைப்பது ஆகியவற்றிற்கு நிர்வாகமே பொறுப்பு
என அந்நாட்டின் உள்துறை செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் எனவும் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தொடர்வன விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் 11 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் வைபவ் சூரியவன்சி இடம்பெற்றுள்ளார். இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் வைபவ் சூரியவன்சி இடம்பெற்றுள்ளார். IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய போது ஆண்கள் T20 போட்டியில் சதமடித்த இளைய வீரர் என்ற பெருமையை வைபவ் பெற்றுக்கொண்டார். இந்த போட்டியில் அவர் 38 பந்துகளில் 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சூரியவன்சி முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இளைஞர் டெஸ்ட் போட்டியில் 58 பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்திருந்தார். இந்த நிலையிலேயே அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 4 நாட்கள் கொண்ட டெஸ்ட் போட்டிகள் உள்ளடங்குகின்றன. IPL 2025 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக சிறப்பாக செயல்பட்ட ஆயுஷ் மத்ரே இந்த அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.